வணக்கம். இது உங்கள் கௌதமன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். முதல்ல ஒரு பில்டிங் கட்டணும் அப்படின்னு ஒரு ஓனர் முடிவு பண்ணிட்டார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சினிமா தியேட்டரோ அல்லது ஒரு ஷாப்பிங் மாலோ அல்லது ஒரு ஆஃபீஸ் காம்ப்ளெக்ஸோ கட்டணும். அவருடைய தொழில் சார்ந்த ஒரு கட்டிடமாக இருக்கலாம், இல்லை ஒரு தொழிற்சாலையாக கூட இருக்கலாம். முடிவு பண்ணோன்னு அவருக்கு கட்டிடம் கட்டுவதில் எந்தவித நிபுணத்துவமும் எக்ஸ்பர்டைஸ் இல்லாமல் இருக்கும். அவர் ஒரு சிவில் இன்ஜினியராக இருக்க போகிறதில்ல. அதனால அவருக்கு கட்டிடம் சார்ந்த எந்தவித நுணுக்கங்களோ இல்லை கல்வி அறிவோ இல்லாத பொழுது அவர் யாரை போய் அணுகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவர் ஒரு கான்ட்ராக்ட் என்ஜினியரை தான் போய் அணுக வேண்டியிருக்கும். ஓனர் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெனரல் கான்ட்ராக்டர், அதை ரொம்ப சிம்பிளாக ஜிசி அப்படின்னு நம்மளுடைய அமெரிக்க கட்டுமானத்துறையில் உபயோகப்படுத்தக்கூடிய வார்த்தை அது. இந்த ஜெனரல் கான்ட்ராக்டர் ஃபர்ம் இது ஒரு நிறுவனமாக இருக்கும். பொதுவாக இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா துறைகளையும் ஒருங்கிணைத்து எல்லா துறை சார்ந்த விவரங்களும் இவர்களுக்கு பரிச்சயமானதாக இருக்கும். எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், சிமெண்ட், கான்கிரீட், டிசைன் இன்ஜினியரிங், ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங், அதுபோல் ஒரு கட்டிடத்துக்கு தேவையான அனைத்து வித என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட அனைத்து நிபுணத்துவம் கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். இவங்க டர்ன்கி என்ஜினியர்ஸ் அப்படின்னு பொதுவாக இந்தியாவில் சொல்லுவாங்க. லைக் லார்சன் அண்ட் டியூப்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, ட்ரிபிள்-சி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, நாகார்ஜுனா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி போன்ற நிறுவனங்கள் தான் இந்த ஜிசி அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஓனருடைய தேவையை அறிந்து அதற்கேற்ற மாதிரியான ஒரு திட்டத்தை முதல்ல வகுப்பாங்க. வகுத்துட்டு அதற்கப்புறமா இவர்கள் ஒரு ஆர்கிடெக்ட் நிறுவனத்தையோ இல்லை தனிப்பட்ட ஒரு ஆர்கிடெக்ட் என்ஜினியரையோ முடிவு செய்து இவர்கள் 3 பேருமே கலந்தாலோசித்து அந்த கட்டிடம் எப்படி எங்கு அமையப்படும் அப்படின்றத முடிவு பண்ணிடுவாங்க. இப்போ ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவார் என்றால், அந்த கட்டிடத்துக்கான ஒரு அமைப்பை உருவாக்கார். அந்த கட்டிடம் என்ன ஷேப்பில், என்ன சைஸில், என்ன ஹைட்டில் இருக்கணும், அதோடைய டிசைன் எப்படி இருக்கணும், ஆர்கிடெக்சரலாக அந்த லுக் எப்படி இருக்கணும் அப்படின்றத இவர் முடிவு பண்ணுவார். இவர் முடிவு பண்ணி ஜெனரல் கான்ட்ராக்டருக்கு அதை விளக்கம் கொடுத்ததுக்கப்புறமா ஜிசி, ஓனர், ஆர்கிடெக்ட் இவங்க இதை ஃபைனலைஸ் பண்ணுறாங்க. ஃபைனலைஸ் பண்ண உடனே இப்போ ஆர்கிடெக்ட் ஃபர்ம் என்ன பண்ணால் அதை ஃபுல் டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன்ஸ் கொண்டு வராங்க. முதல்ல கொடுத்தது ஒரு ஸ்கிமேட்டிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு பொதுவான தோற்றத்தை தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ எந்தெந்த பொருள் எங்கெங்கே வரணும், எப்படி இருக்கணும், அது எதனால் செய்யப்படணும். உதாரணத்துக்கு கதவு மரத்தால் செய்யப்படணுமா இல்லை வேற ஏதாவது மெட்டீரியலால் செய்யப்படணுமா, அப்படி மரம் என்றால் கூட எந்த மரம் என்பது போன்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே இப்போ டிஃபைன் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணுவாங்க. அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் தான் இந்த பில்டிங் சம்பந்தப்பட்ட அனைத்து பொருட்களுடைய விவரங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு பெயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த பிராண்ட் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்றத முதற்கொண்டு இவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இது இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் இருக்கும். இது எந்த ஸ்டாண்டர்டை அடிப்படையாக கொண்டு கட்டப்படுகிறது. இப்போ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏஐஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அந்த ஏஐஎஸ்சி சொல்லக்கூடிய ஸ்டாண்டர்டை ஃபாலோ பண்ணி தான் கட்ட போகிறாங்க. ஆனால் அதிலேயே ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஏஎஸ்டியா எல்ஆர்எஃப்டியா என்னென்ன சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இதை கட்ட போகிறாங்க, அந்தந்த துறை சார்ந்த சட்டத்திட்டங்களை ஒரு அடிப்படையாக கொண்டு இவர்கள் இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் உருவாக்குவாங்க. இது உருவாக்குனதுக்கு அப்புறமா இந்த ஜெனரல் கான்ட்ராக்டர் குவாலிட்டி கண்ட்ரோலிங்காக ஒரு அசோசியேஷனோ இல்லை குவாலிட்டி ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டோ இல்லை ஒரு நிறுவனம் இருக்கும். அவங்களுடைய வேலை என்னன்னா, இந்த பில்டிங் கட்டி முடிக்கப்படும் வரை இதை சூப்பர்வைஸ் பண்ணி இது முறைப்படி தான் இந்த ஸ்பெசிஃபிகேஷன் பிரகாரம் தான் கட்டப்படுகிறதா அப்படின்றத டைம் டு டைம் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் குவாலிட்டி ஆடிட்டிங் டீம் எப்பயுமே ஜெனரல் கான்ட்ராக்டரோட ஒருங்கிணைந்து தான் வேலை செய்வாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த ஜெனரல் கான்ட்ராக்டர் அப்படின்றது தான் சென்டர் ஆஃப் அப்ரோச். அவரு தான் ஹப் அப்படின்னு சொல்லலாம். அவரை தான் மையமாக கொண்டு இந்த 3 பேருமே இருப்பாங்க. ஓனருக்கு ஜெனரல் கான்ட்ராக்டர் தான் என்னென்ன நடக்குது அப்படின்றத சொல்ல போகிறார். அதே போல் ஜெனரல் கான்ட்ராக்டர் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸரோட கம்யூனிகேஷன்ஸில் இருப்பார். ஆர்கிடெக்டும் அதே மாதிரி ஜெனரல் கான்ட்ராக்டரோட கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. மற்றபடி ஓனரோ குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸோ இல்லை ஆர்கிடெக்டோ நேரடியாக ஒருத்தரோட ஒருத்தர் தொடர்பு கொள்ள மாட்டாங்க, ஜெனரல் கான்ட்ராக்டருடைய நாலேஜ் இல்லாமல். அடுத்து இந்த ஜெனரல் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவார்னா, என்ஜினியர்ஸ்
இன்ஜினியர்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு கம்பெனியோ அல்லது ஒரு தனிப்பட்ட ஒரு நபரையோ ஃபிக்ஸ் பண்ணுவார். அதாவது இஓஆர் அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்ல போகிறோம். இந்த இஓஆர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஓனர் எந்த நாட்டை சார்ந்தவராகவும் இருக்கலாம், இல்லை எந்த மாநிலத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஜெனரல் கான்ட்ராக்டர் எந்த மாநிலத்தை சார்ந்த நிறுவனமாகவும் இருக்கலாம், இல்லை எந்த நாட்டை சார்ந்த நிறுவனமாகவும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்கிடெக்டும் எந்த மாநிலமோ இல்லை எந்த நாடோ சார்ந்தவராக கூட இருக்கலாம். குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்ஸும் அப்படித்தான். ஆனால் இஓஆர் என்பவர்கள் அமெரிக்காவில் அந்தந்த மாகாணங்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கும். 50 மாகாணங்கள் உள்ளன. அந்த 50 மாகாணங்களில் இந்த என்ஜினியர்ஸ் ரெக்கார்டு வந்து இந்தந்த மாநிலங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த மாநில அரசு அனுமதி கொடுத்துருக்கும். அந்த மாநிலத்துடைய சட்ட திட்டங்கள் எல்லாமே இவங்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபர் இருந்தால் தான் அந்த சட்ட திட்டம் வரைமுறை விதிகளுக்கு உட்பட்டு அந்த கட்டிடம் கட்டி முடிக்கப்படும் என்பதால் அரசு அல்லது இந்த பில்டிங்குக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடிய அமைப்போ இந்த இஓஆர் அப்படின்ற ஒரு அனுமதி பெற்ற நபரை தான் அவங்க ஏற்றுப்பாங்க. அதனால் இஓஆர் என்பவரை இப்போ முடிவு செய்து அவங்க ஒரு அமைப்புக்குள்ளே வந்துடுறாங்க. அகைன் இந்த இஓஆரும் ஜென்ரல் கான்ட்ராக்டரோட தான் கம்யூனிகேஷன்ஸில் இருப்பார். அடுத்து ஜென்ரல் கான்ட்ராக்டர் என்ன பண்ணுவார் என்றால் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரை முடிவு பண்ணுவார். ஏன்னா இப்போ ஆர்கிடெக்சர் டிராயிங் ரெடி ஆகிடுச்சு, ஆர்கிடெக்சர் அந்த பில்டிங் அமைப்பு உருவாக்கிட்டாரு, அதுக்கு தேவையான விளக்கங்களை அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். இப்போ இந்த செட்டை எடுத்துக்கிட்டு இந்த ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் என்ன பண்ணுவார்னா அந்த அமைப்புக்குள்ளேயே அந்த பில்டிங்கை நிலைப்படுத்துவதற்கும் அந்த பில்டிங்கை ஸ்ட்ரென்தன் படுத்துவதற்கும் அந்த பில்டிங்கை ஸ்ட்ராங்காக கட்டி முடிப்பதற்கு தேவையான இரும்பு, அதாவது நாம் சம்பந்தப்பட்ட இரும்பு காலம், பீம், பிரேசிங் போன்ற அமைப்புகளை டிசைன் பண்ணி என்ன லோடு வருது அந்த லோடுக்கு என்ன மாதிரியான ஸ்டீல் தேவை, என்ன மாதிரியான கனெக்ஷன்ஸ் தேவை என்பதை முடிவு செய்து இவர் இப்பொழுது ஏஐஎஸ்சி சொன்ன விதிகளுக்கு உட்பட்டு இந்த கட்டிடத்துக்கு தேவையான ஸ்டீல் ஃப்ரேமிங்கை முடிவு செய்வார். முடிவு செய்து அதை ஜெனரல் கான்ட்ராக்டருக்கு அனுப்புவார். ஜெனரல் கான்ட்ராக்டர் அதை ஓனருக்கும் ஆர்கிடெக்ட் என்ஜினியருக்கும் குவாலிட்டி கண்ட்ரோல் என்ஜினியருக்கும் என்ஜினியர்ஸ் ஆஃப் ரெக்கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இஓஆர் அனைவருக்கும் ஒரு காப்பியை வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவங்க அதில் ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா இல்லை மாடிஃபிகேஷன் தேவைப்பட்டதுன்னா அதை அவங்க மார்க் பண்ணி ஜிசிக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஜிசி அதை ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிடம் கொடுத்து அதை மீண்டும் சரி செய்து அடுத்த செட் ஆஃப் காப்பியை எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. எல்லாருமே அதை அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜிசி இப்போ அரசிடம் அல்லது அந்த துறை சார்ந்த அமைப்பிடம் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பிப்பார்கள். இதே சமயத்தில் ஃபேப்ரிகேட்டர் முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் வந்து ஸ்ட்ரக்சரல் காம்பனண்ட்டை இப்போ முடிவு பண்ணிட்டார். அப்போ அதை வந்து ஃபேப்ரிகேஷன் பண்ணி ஆகணும். அந்த இரும்பை குறித்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்து கொண்டு போய் ஃபீல்டில் கொடுத்தாகணும். அதுக்கு ஃபேப்ரிகேட்டர் வராங்க. ஃபேப்ரிகேட்டர் முடிவு பண்ணி ஃபேப்ரிகேட்டரிடம் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் டிராயிங், ஆர்கிடெக்சரல் இன்ஜினியரிங் டிராயிங் இதை வந்து கொடுத்து இதற்கு நீங்கள் வேலை செய்யுங்க அப்படின்னு முடிவு சொல்லுவாங்க. அடுத்து இதே மாதிரி அதர் ட்ரேடர்ஸ், பிளம்பர், எலக்ட்ரீஷியன்ஸ், மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் சப்ளையர், கார்பெண்டர், சிவில் ஒர்க், அதாவது சிமெண்ட் சம்பந்தப்பட்ட சிவில் ஒர்க் இதெல்லாம் செய்யக்கூடிய என்ஜினியர் ஆர் என்ஜினியரிங் ஃபர்முக்கு கான்ட்ராக்ட் வந்து கொடுப்பாங்க. இவங்கள நம்ம வந்து அதர் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த அதர் ட்ரேடர்ஸும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு தேவையான டிராயிங்ஸை வந்து ரெடி பண்ணுவாங்க. ரெடி பண்ணி இஓஆருக்கு அனுப்பிச்சு ஆர்கிடெக்டுக்கு அனுப்பிச்சு அவங்களுடைய அப்ரூவலையும் வாங்கிடுவாங்க. ஏன்னா சில சமயம் இந்த அதர் ட்ரேடர்ஸ் உடைய டிராயிங்கில் வரக்கூடிய காம்பனன்ட்ஸ் ஸ்ட்ரக்சரல் காம்பனண்டோட கிளாஷ் ஆகாமல் இருக்கணும். ஒரு எலக்ட்ரிக்கல் பைப்லைன் வந்து ஒரு காலத்திலேயோ இல்லை பீம்லேயோ வந்து இடிக்கக்கூடாது. அதனால தான் இவங்களை அடுத்து கடைசியாக ரெடி பண்ணுறாங்க. இப்போ இந்த அதர் ட்ரேடர்ஸ் இவங்க எல்லாருமே ஜெனரல் கான்ட்ராக்டர் தான் கான்டாக்ட் பாயிண்டாக வச்சுப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரடி தொடர்பு அஃபிஷியலாக இருக்காது. ஃபேப்ரிகேட்டர் இதே டைம் என்ன பண்ணுவார்னா ஃபேப்ரிகேஷன் பண்ணுறதுக்கான விளக்க டிராயிங் தேவை, டீடைல் டிராயிங் அவருக்கு தேவை. அப்போ தான் அந்த மெட்டீரியலை அவர் கட் பண்ணி ட்ரில் பண்ணி வெல்டு பண்ணி போல்ட் பண்ணி ஒரு அசம்பிளியாக கொண்டு போகலாம், இல்லை இண்டிவிஜுவல் காம்பனண்ட்டாக சைட்டு கொண்டு போய் எரெக்ட் பண்ண முடியும். ஸோ ஃபேப்ரிகேட்டர் இப்போ டீடைலிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணணும். சில ஃபேப்ரிகேட்டர் அவங்களிடமே டீடைலிங் டீமை வச்சுருப்பாங்க.
சில ஃபேப்ரிகேட்டர் அவங்ககிட்ட இல்லை அப்படின்னும் போது டீட்டெயிலிங் கம்பெனியை அணுகுவாங்க. இந்த இடத்துல தான் நாம் இருக்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபேப்ரிகேட்டரிடம்தான் இந்த ஆர்டர்ஸை வாங்கி எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த டீடைலர் அப்படின்ற ஃபார்ம் வந்து முடிவு பண்ணதுக்கு அப்புறமா ஆர்கிடெக்சரல் டிராயிங், ஸ்ட்ரக்சரல் டிராயிங் மற்றும் அதர் ட்ரேடர்ஸ் உடைய டிராயிங், மேலும் ஜெனரல் கான்ட்ராக்டர் உருவாக்கிய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற டாக்குமெண்ட், இது எல்லாமே டீடைலர் கிட்ட கொடுத்தாக வேண்டியிருக்கும். இப்போ ஏற்கனவே சொன்ன எல்லா டிராயிங்ஸ், டாக்குமெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம வந்து கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த கான்ட்ராக்ட் டாக்குமெண்ட் முழுதுமே டீடைலர் கைக்கு வரும். அதே சமயம் ஃபேப்ரிகேட்டர் என்ன பண்ணுவார் என்றால் கனெக்ஷன் டிசைன் என்ஜினியர் அப்படின்ற ஒருத்தர் முடிவு பண்ணுவார். இதில் மோஸ்ட் ஆஃப் த டைம் டீடைலிங் கம்பெனியே இந்த கனெக்ஷன் டிசைன் வேலையை எடுத்துப்பாங்க. அப்படி டீடைலிங் ஃபர்முக்கு கனெக்ஷன் டிசைன் பண்ணக்கூடிய எபிலிட்டி இல்லை என்றால் ஃபேப்ரிகேட்டர் கனெக்ஷன் டிசைன் என்ஜினியர் பண்ண சொல்லுவாங்க. சில பில்டிங்கில் கனெக்ஷன் டிசைன் என்ஜினியர் தனியாக இருப்பாங்க. ஏன்னா குவாலிட்டி ரீசனுக்காக டீடைலர் கிட்ட கொடுத்து டீடைலிங் ஃபர்ம் வந்து அதை சரியாக செய்கிறாங்களா இல்லையா அப்படின்னு முடிவு பண்ணதை விட தனியாக ஒரு கனெக்ஷன் டிசைன் இன்ஜினியரை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லை என்றால் ஃபேப்ரிகேஷன் ஷாப்லேயே கனெக்ஷன் டிசைன் இன்ஜினியர்னு ஒரு டீம் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அது ஒரு டீம். கனெக்ஷன் டிசைனர் டீம்ன்றது ஃபேப்ரிகேட்டரோட இருக்கலாம், இல்லை தனியாக இருக்கலாம், இல்லை டீடைலிங் டீமோட சேர்ந்து இருக்கலாம். அவங்க கிட்ட இந்த செட் ஆஃப் டிராயிங்ஸை கொடுத்து கனெக்ஷன்ஸ், அதாவது ஸ்டீல் காம்பனண்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான விவரங்களை வாங்குவாங்க. டிசைன் வேல்யூஸை வாங்கிடுவாங்க. அதாவது போல்ட்னா என்ன சைஸ் போல்ட்டு, எத்தனை போல்ட்டு, என்ன டைப் போல்ட்டு அப்படின்றத முடிவு பண்ணுவாங்க. வெல்டுனா என்ன சைஸ் வெல்டு, என்ன டைப் வெல்டு, எவ்வளவு லென்த் வெல்டுன்றத முடிவு பண்ணுவாங்க. இதை கனெக்ஷன் டிசைனர்ஸ் ஃபேப்ரிகேட்டர் கிட்ட கொடுத்து ஃபேப்ரிகேட்டர் டீடைல் இன்ஜினியரோட ஷேர் பண்ணிப்பாங்க. மேலும் இதை ஜெனரல் கான்ட்ராக்டர் அனுப்பிச்சு ஜெனரல் கான்ட்ராக்டர் இஓஆருக்கு கொடுத்து இஓஆரும் அதை ரிவ்யூ பண்ணி கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணிடுவாங்க. இப்போ டீடைலர் அந்த வேலையை தொடர்ந்துட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் அப்ரூவல் நடந்துட்டு இருக்கும். இதெல்லாம் சைட் பை சைட் நடக்கக்கூடிய ப்ராசஸ், சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஃபேப்ரிகேட்டர் அடுத்து என்ன பண்ணுவார்னா ஸ்டீல் ஜாயிஸ்ட் மற்றும் ஸ்டீல் டெக் அப்படின்ற ஒரு அமைப்பு. ஸ்டீல் ஜாயிஸ்ட்ன்றது ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய ஸ்டீல் காம்பனண்ட், அதை ரெடி பண்ணுறதுக்கு அவங்கள அப்ரோச் பண்ணுவாங்க. அதே மாதிரி காங்கிரீட் போட்டு ஃப்ளோரை உருவாக்குறதுக்கு டெக்கு தேவைப்படுது. அந்த டெக்குக்கு டிசைன் பண்ணி டீடைல் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் தனியாக இருக்காங்க. அவங்கள அப்ரோச் பண்ணி இந்த பில்டிங்குக்கு தேவையான ஸ்டீல் ஜாயிஸ்ட் மற்றும் ஸ்டீல் டெக்கை டிசைன் பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. இந்த டிராயிங்ஸ் திருப்பி ஃபேப்ரிகேட்டருக்கு வந்து ஃபேப்ரிகேட்டட் வந்து டீடைலருக்கும் வரும், ஜெனரல் கான்ட்ராக்டருக்கும் போகும், ஆர்கிடெக்சருக்கும் போகும், இஓஆருக்கும் போகும். எல்லாருமே அதை ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட்டுமே அப்ரூவல் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கு போயிட்டு அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறம் தான் அதை கடைசியாக உபயோகிக்க முடியும். அப்ரூவல் ஆகாத எந்த டாக்குமெண்ட்டுமே உபயோகிக்க முடியாது. நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், இந்த ப்ராசஸில் உருவாகக்கூடிய அனைத்து டாக்குமெண்ட்டுமே ரெக்கார்டு. நாளைக்கு அந்த பில்டிங் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் விழுந்துட்டாலோ இல்லை இடிஞ்சி ஏதாவது சேதம் ஆயிட்டாலோ இந்த டாக்குமெண்ட் தான் எவிடன்ஸாக இருக்கும். இந்த டாக்குமெண்ட் கோர்ட்டில் கூட சப்மிட் பண்ண வேண்டி இருக்கும், முறைப்படி தான் கட்டியிருக்கிறோமா இல்லையான்று. அதனால தான் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ரூவல் அண்ட் ஸ்டேட்டஸ் போயிட்டு அப்ரூவ் ஆனதுக்கப்புறம் தான் இது ஃபைனல் பண்ணுவாங்க. இப்போ டீடைலர் வந்து டீடைலிங் ஆரம்பிச்சு ஃபேப்ரிகேட்டருக்கு இந்த காம்பனனுடைய லிஸ்ட்டை கொடுத்துருவாங்க. அட்வான்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருவாங்க. அதாவது என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன சைஸுக்கு அப்ராக்சிமேட்டாக தேவைப்படுது அப்படின்னு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஃபேப்ரிகேட்டர் ஸ்டீல் மில்லை வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. ஸ்டீல் மில் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கான கொட்டேஷனை கொடுத்து ப்ரைஸை வந்து லாக் பண்ணிடுவாங்க. அந்த மெட்டீரியலுடைய விலையை நிர்ணயிச்சிருவாங்க. நிர்ணயிச்சு சப்ளை பண்ண ஆரம்பிக்கணும். சில சமயம் ஸ்டீல் மில்லு கிட்ட அந்த மெட்டீரியல் ரெடிமேடாக இருக்கலாம், சில சமயம் உற்பத்தி பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும், சில சமயம் அவர்கள் வேற மில் சப்கான்ட்ராக்டர் வந்து வாங்கி கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால இது முன்கூட்டியே கொடுத்துட்டு டீடைலர் வந்து டீடைலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி டிராயிங்ஸை வந்து ஃபேப்ரிகேட்டருக்கு அனுப்பிச்சு ஃபேப்ரிகேட்டர் ஜிசிக்கு அனுப்பிச்சு ஜிசி ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியருக்கும் என்ஜினியர்ஸ் ஆஃப் ரெக்கார்டுக்கும் ஆர்கிடெக்டுக்கும் அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்குவாங்க. அதே மாதிரி ஜிசி ஒரு காப்பியை அதர் ட்ரேடர்ஸுக்கும் கொடுப்பாங்க. அவங்க இதோட கோஆர்டினேட் பண்ண வேண்டி இருக்கும்.
ஸ்டீல் மில் சப்ளை பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறமா ஃபேப்ரிகேட்டர்கிட்ட வந்துடும். யூஐஆர் அப்ரூவ் பண்ணிட்டாரு, ஜிசி அப்ரூவ் பண்ணிட்டாரு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் அப்ரூவ் பண்ணிட்டாரு, ஆர்கிடெக்ட் அப்ரூவ் பண்ணிட்டாரு. அதர் ட்ரேடர்ஸ் கிட்ட எந்த கமெண்ட்டும் இல்லை அப்படி என்றால் ஃபேப்ரிகேட்டர் ஃபேப்ரிகேஷனை ஸ்டார்ட் பண்ணி ஃபேப்ரிகேட் பண்ண ஆரம்பிச்சிருவார். அடுத்து ஃபேப்ரிகேட்டர் எரெக்டாரை முடிவு பண்ணுவார். பொதுவாக ஃபேப்ரிகேட்டரே எரெக்டாராக இருப்பாங்க. அவங்ககிட்டே எரெக்ஷன் டீம்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக இருக்கும். இல்லை என்றால் எரெக்ஷனுக்காகவே தனியாக கம்பெனிகள் இருக்கிறாங்க, கான்ட்ராக்டில் அவங்க செய்வாங்க, அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க. இந்த பில்டிங்கை எந்த இடத்துல கட்ட போகிறோமோ அங்கே கொண்டு போயிட்டு அசம்பிள் பண்ண வேண்டியதான் உங்களுடைய வேலை. இதுதான் ஸ்டீல் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ். நாம் அடுத்து வேற ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். நன்றி.